வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்க போகிறேன். 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை. இப்போவே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிப்போம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்க அந்த பொடி தான், அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், நம்ம சேனலில் போட்டிருக்க பொடி. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். சீரகம், மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்த பொடி தான். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி கூட. இப்போ இது கூட நான் சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லா சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நம்ம சிக்கனை மூடி வைக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மூடி வச்ச பிறகு கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா வேகணும். நல்லா பெப்பரை மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே எண்ணெய் நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சிக்கன் கிரேவி இப்போ ரெடி. இப்போ நமக்கு சுவையான செட்டிநாடு சிக்கன் ஸ்பைசி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் சிக்கனை வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் கிளிக் பண்ணி அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.